Hi friends, welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்த்தலாம். நான் இதுல வந்து ஒரு 200 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா யூஸ் பண்ணிக்க போறோம். அதுல ஒரு 50 கிராம் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி பண்றது அப்படிங்கறதை இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் மைதாவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதே அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சர்க்கரையை பொடி பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். பவுடர் சுகரா இது ஒரு 150 கிராம். இதையும் இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு தடவை. இதோட இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்க ஒரு 50 கிராம் தயிர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம், அதே மாதிரி சர்க்கரையும் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை ரொம்ப அதாவது இட்லி மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம், அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருந்துட வேண்டாம். ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் எண்ணெய் நல்லா குடிக்கும் போண்டா. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும். கையில் இப்படி எடுத்து நம்ம கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டிருக்கனால கொஞ்சம் ஒட்டும், அதனால் பார்த்து திருப்பி போடுங்க. நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ போண்டா நல்லா உப்பி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான நம்மளுக்கு ஒரு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.